ஆண்டவர் உண்மையிலுமே இறைமகன். எதுவுமே ஆண்டவரை தடுத்து நிறுத்த முடியாது, தடையாக இருக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய துணியா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. ஆகவேதான் இந்த 2 சான்று நிமித்தம் நாம் அனைவருமே ஆண்டவர் உண்மையிலும் உயிர் தெழுந்தார் என்று நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் சும்மா இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்றாரு? காட்சி கொடுக்கின்றார், தோற்றம் அளிக்கின்றார். கிண்டலா ஒன்று சொல்லுவாங்க, அது உண்மையா என்னன்னு தெரில, ஆனால் சொல்லுவாங்க, நானும் சொல்ல விரும்புகிறேன். லேடிஸுங்கெல்லாம் கோவப்படாதீங்க. ஆண்டவர் பாருங்க, சீடர்களை 12 சீடர்களை தேர்ந்தெடுத்தார். எல்லாமே ஆம்பளைங்களா இருந்தாங்க. ஆனால் உயிர் தெளிந்த பொழுது யாருக்கு தோற்றம் கொடுத்தார்? முதல் தோற்றம் காட்சி மகதலா மரியாளுக்கு. எதுக்காக? அது ஒரு பொம்பளைக்கு, அதுவும் 7 பேய்களை ஊட்டினார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத பெண், பாவி என்று கருதப்பட்டவள், அவளுக்கு போய் ஆண்டவர் காட்சி கொடுத்திருக்காரு. நீங்களே சொல்லிட்டீங்க, அப்ப நான் தப்பிச்சேன். ஒரு விஷயத்த ஒரு லேடிஸ்ட சொல்லி இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் பரவிடும். ஆண்டவர் ஒருவேளை பேதுருக்கோ யோவானுக்கோ மற்ற சீடருக்கோ தோன்றி இருந்தார்னு வைங்களேன், இந்த உயிர்த்த செய்தி இந்த அளவுக்கு காட்டு தீ போல பரவி இருக்காது. இன்னைக்குமே பாருங்க, எண்ணி பார்த்தீங்கன்னா லேடிஸ் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் சர்ச்சில். எங்கே போனீங்கனாலும் சரி, வேளாங்கண்ணிக்கு போங்க, எங்கள் கோயிலுக்கு வாங்க, உங்கள் கோயிலுக்கு எங்கே போனாலும் சரி, இந்த பெண்களின் கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அதனால தான் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, அவர் அந்த கல்வாரி பயணத்திலும் போதும், சிலுவை அடியிலும் சரி, இந்த கல்லறைக்கு போனதும் சரி, எல்லாமே பெண்கள் தான், ஆண்கள் கிடையாது. ஆகவே தான் நம்பிக்கையிலும் வேரூன்றியவர்கள் பெண்கள், ஒரு விஷயத்தை எளிதாக பரப்பக்கூடியவர்களும் பெண்கள். அதை ஆண்டவரை அறிந்திருக்கு. ஆகவே மகதலா மரியாளுக்கு தோற்றம். 2வது, பாவிகளையே தேடி வந்தேன் என்ற கடவுள் பாவி என்று கருதப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தோற்றம் அளித்த அவள் வழியாக இந்த உயிர்ப்பை வெளிப்படுத்துகின்றார். ஒவ்வொரு நாளும் மற்ற சீடர்களுக்கு, யோவான், பேதுரு, தோமா, அவர் இல்லை. அப்ப என்ன சொன்னாரு? நான் என்னுடைய கண்ணால பார்த்து அவருடைய விலா எலும்புல என்னுடைய விரலை விட்டாதான் நம்புவேன். கண்டு விசுவசிப்பவனே, காணாமல் விசுவசிப்பவனே பேறு பெற்றவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பை, காட்சியை வெளிப்படுத்துகின்றார். அதே போல இந்த எம்மாவு, யோவான் நற்செய்தியில் படிக்கிறோம், இந்த எம்மாவு ஊரை நோக்கி 2 சீடருங்க போறாங்க. போகும் பொழுது அவர்கள் ஆண்டவரை கொன்னுட்டாங்கன்னு அதை பத்தி பேசிட்டு போறாங்க. ஆண்டவர் ஒரு வழிபோக்கன் போல அவர்கள் மத்தியிலே செல்கின்றார். இறை வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவர் அவர்களை நெருங்கி சென்றார் என்று இன்றைய வாசகத்திலும் இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காட்சியளிக்கின்ற பொழுது நெருங்கி வருகின்றார். அது மகதலா மரியாளா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், பேதுருவாக இருக்கட்டும், இந்த மற்ற சீடர்கள், இந்த எம்மாவு சீடர்களா இருக்கும், ஆண்டவர் நெருங்கி வந்து அவர்கள் அருகில் சென்று. இது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்? அதே கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்க நெருங்கி வருகின்றார், அருகாமையில் இருக்கின்றார், அண்மையில் இருக்கின்றார். ஆனால் அந்த சீடர்கள் அவை கண்டுகொள்ளவில்லை. இவர் இயேசு என்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்பத்தை பிடுகின்ற பொழுது மட்டும்தான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அப்ப சொல்றாங்க, அவன் நம்மோடு பேசும் பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது நம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் கூட பற்றி எரிய வேண்டும். இந்த வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும், பற்றி எரியணும். அதனாலதான் இந்த மகதலா மரியாளால உள்ளத்துல வச்சிருக்க முடியல. ஆண்டவர் உயிர் தெளிந்து விட்டார் என்ற செய்தியை அவர் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று ஓடி 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 சொன்னார். அதனாலதான் சொல்லுவாங்க, அல்லேலூயா இஸ் அவர் சாங், வி ஆர் ஈஸ்டர் பீப்புள் என்று. நம்ம எல்லாம் உயிர்த்த ஆண்டவருடைய மக்கள். அல்லேலூயா தான் நம்ம பாட்டு. ஒவ்வொரு நாளும் இந்த அல்லேலூயா அல்லேலூயான்னு ஆண்டவரை நாம் பறைசாற்ற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உயிர்ப்பு பாஸ்கா காலத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு பிடித்த 2 சீடர்கள் 12 பேத்துல இந்த பேதுரு, யோவான், அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பேதுரு பாருங்க, 3 முறை மறுதலித்தவர், சாவை கண்டு பயந்தவர். அதனாலதான்
அந்த சீடர்களுள் நீயும் ஒருவன் தானே என்று அந்த பணிப்பெண் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாரு? நான் இல்லை அப்படின்னு 3 முறை மறுதளிக்கின்றார். ஆண்டவருக்கு சிலுவை சாவு உண்டு என்பதை அறிந்தவர் அந்த சாவை ஏற்க தயங்கி நம்மளையும் கொன்றுவாங்கன்னு என்ன பண்றாரு? ஓடி போறார். ஓடி போனவர் இந்த தூதர்கள் பணிகள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் படிக்கின்றோம். எப்படி தைரியமா தலைமை சங்கத்தர் குருக்களுக்கு முன்பாக, யூத தலைவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று தன்னுடைய போதனையை வெளிப்படுத்துகின்றார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொடநடுங்கின்னு சொல்லுவாங்கல்ல, பயந்து போனவன் இன்று எழுந்து நின்று அனைவருக்கு முன்பாகவும் தன்னுடைய போதனையை சொல்லுகின்றார். கடவுள் இயேசுவை சாவிலிருந்து உயிர் தெழுந்தார், அதை நாங்கள் கண்டோம், விசுவசிக்கின்றோம், நாங்கள் கேட்டவை காண்பவை அனைத்துக்கும் நாங்களே சாட்சிகள். நம்ம எல்லாருமே இந்த சாட்சிகள் தான். இன்னைக்கு உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சிகள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சாட்சிகள் சொல்லிட்டு உட்கார்ந்திருந்த பார்த்தா, நேற்றைய வாசகத்தில் கவனிச்சிருந்தீங்கன்னா ஆண்டவர் இந்த சீடர்களை, குறிப்பாக பேதுருவையும் அவருடைய சகோதரரையும் எந்த இடத்துல இருந்து அழைத்தார் பணிக்காக? எந்த இடத்துல? கடற்கரை, அந்த திபேரிய கடற்கரைகள். அப்ப கூப்பிடும் பொழுது இனிமேல் மீன்களை பிடிப்பதற்காக அல்ல, மனிதர்களை பிடிப்பதற்காக நான். இப்ப பாருங்க, இந்த பேதுரு என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்பு நம்பாத இந்த பேதுரு வாங்க மீன் பிடிக்க போகலான்னு சொல்லுவார். மீண்டும் மீன் பிடிக்க போகலாம். ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நீ மீன் பிடிக்க தேவையில்லை, மனிதரை பிடிக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு சிறப்பான அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா ஆண்டவரில் நம்பிக்கை வைக்காத இந்த பேதுரு ஆண்டவரோடு இந்த 3 ஆண்டு காலம் போன பக்கம்லாம் இருந்தவர். உண்டார், குடித்தார், பல அதிசயங்கள் நடக்கின்ற பொழுது கண்கூடாக பார்த்த இந்த பேதுரு ஆண்டவர் உயிர் தள்ள மாட்டார் என்று நினைத்து எந்த தொழிலை செஞ்சோமோ அதே தொழிலுக்கு திரும்பி போகலாம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை, வாழ்வாதாரம், வாழ்வை கொடுக்கின்றது என்று நினைத்து வாங்க மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லுகின்றார். மீன் பிடிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், எங்கே வலையை போட்டால் எங்கே மீன் கிடைக்கும். ஆனால் வலையை வீசுகிறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்போ தான் ஆண்டவர் திரும்பவும் தோன்றார். இதற்கு முன்பாகவும் இந்த கடலிலே அலை எடுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது தோன்றுகின்றார். அப்பொழுது பேதுரு தன்னுடைய விசுவாசத்தை திரும்ப வெளிப்படுத்துறார். நடந்து வாங்கும் பொழுது நம்பிக்கை குன்றியவனாக இருந்து மூழ்கி போறார். நம்பிக்கை குன்றியவனே ஏன் சந்தேகப்பட்ட எந்திரிச்சுவான்னு கரம் பிடித்து தூக்குறார் ஆண்டவர். அதே பேதுரு இன்றைய நாளிலே ஆண்டவர் தாம் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கின்றார். நம்ம ஒவ்வொருவரும் கூட பேதுருவை போன்றுதான் பல தருணங்களிலே, பல நேரங்களிலே இந்த ஆண்டவரை மறுதலித்து நமக்கும் சிலுவை சாவு வந்துடும், பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்துடும், பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டும்னு என்ன பண்ணிடுவோம்? உண்மையை மறைச்சு ஒளிஞ்சு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கடவுள் மீண்டும் ஒரு முறை, திரும்ப ஒரு முறையில் பல முறை எவ்வாறு இந்த பேதுருவை அழைத்தார், அதை போன்ற ஒவ்வொருவரையும் உண்மையின் சாட்சிகளாக வாழ அழைக்கின்றார். ஆகவேதான் இந்த பேதுரு முந்திரிக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்டவர் எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லக்கூடியவர், எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரோடு பயணித்தவர். அப்படின்னா நீங்கள் நானும் ஆண்டவரை கண்கூடாக பார்க்கல, ஆண்டவரோடு நம்ம வாழலை. ஆகவே நாமும் தவறுகின்ற மனிதர்கள் தான், தவறி போகிறவர்கள் தான், பாதையை விட்டு விலகி செல்கின்றவர்கள் தான். இருப்பினும் ஆண்டவர் நல்ல ஆயனாக இருப்பதால் நம்மை தேடி மீண்டும் வருகின்றார். ஆகவே பிரியமானவர்கள், இந்த உயிர்ப்பு காலத்தில் இருக்கின்ற பொழுது நாளை தினம் பாருங்க, இந்த இறை இறக்க டிவைன் மர்சி சண்டேன்னு சொல்லுவாங்க, இறை இறக்க ஞாயிறு. ஆண்டவரிலிருந்து அந்த இருதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் நீரும் நம் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்படணும். இருதயம் உடல் உறுப்புகளிலே மிக முக்கியமான உறுப்பு, அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. கடவுள் நமக்காக இறந்தாரெனில் நாமும் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்கக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர். ஆகவே நம்ம உயிரை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த கடவுளுக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். கொடுத்த அழைப்புக்கு, அழைத்த இறைவனுக்கு உண்மையாக இருக்கணும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பரவாயில்ல, அந்த
திபேரிய கடற்கரையில் பாருங்க, அந்த கரையில் நிற்கின்ற பொழுது அந்த சீடர்களுக்கு அக்கறை காட்டுகின்ற கடவுளாக தான் இருக்கிறார். மற்றவர்கள் விட்டு போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். வலையை கிழிஞ்சு போற அளவுக்கு மீன்கள் கிடைக்கப்பட்டது. எத்தனை மீன் இருந்துச்சு? 153. விவிலிய வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த 153 என்னன்னா ஒரு சிம்பாலிக் அடையாளம். அன்றைய நாள், அன்றைய தினம் 153 நாடுகள் உலகத்தில் இருந்தாம். இன்னைக்கு அதிகமா இருக்கு. இந்த 153 நாடுகளுக்கும் நீங்கள் செல்ல வேண்டும், சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதன் ஒரு அடையாளமாக இந்த 153 இருக்கின்ற சொல்வார்கள். ஆகவே நாம் அனைவரும் கூட சாட்சிகள், நாம் அனைவரும் கூட கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். நானும் ஃபாதர் அமல்ராஜும் குருத்துவ பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்கள்லாம் என்ன பணிக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கும் குருத்துவ பணியில் பங்கு இருக்குது. ஞானஸ்தானத்தின் நிமித்தம் பொதுப்பணி, அந்த பொதுப்பணி. அப்போ நீங்கள் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், பணி செய்கின்ற இடமாக இருக்கட்டும், வசிக்கின்ற இடத்திலும் சரி, இந்த ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழணும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்களே, என் பையன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், என்னுடைய கணவர் வர மாட்டேங்கிறாரு, அவர் வர மாட்டேங்கிறார், இவர் வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. யாரையுமே நம்ம கட்டி இழுத்து கூட்டிகிட்டு வரவே முடியாது. ஒரு நாள் கூட்டிகிட்டு வரலாம், 2 நாள் வர மாட்டாங்க. ஆனால் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறையால் மற்றவர்களை நாம் ஆண்டவர் பாதம் அழைத்து வர முடியும். இது உண்மை. நீங்கள் ஒரு உதாரணம், ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறீங்களேன், ஒரு 20-30 வாத்தியாருங்க இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 வாத்தியாருங்க கத்தோலிக்க வாத்தியாருங்களா இருந்தீங்க நீங்களே, டீச்சர்ஸ். உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய அணுகுமுறை, இதை வைத்தே நீங்கள் மற்றவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்ற முடியும். ஞானஸ்தானம் பெறணும் அவசியம் கிடையாது. புரியுதா நான் சொல்றது? நீங்கள் பணி செய்கின்ற இடமாக இருக்கட்டும், நீங்கள் வசிக்கின்ற இடமாக இருக்கட்டும், நாம் வழிபடுகின்ற இந்த தெய்வம் உண்மையான கடவுள் என்கின்ற பொழுது நாமும் உண்மைக்கு சான்று பகர வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது கட்டாயமாக நாமும் நமக்கு கொடுத்த இந்த அழைப்பை சரிவர செய்ய முடியும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த திருப்பலிக்காக வந்திருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் பார்த்து இந்த வாரத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, உண்மையின் பிள்ளைகளாக, உண்மையின் சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுவோம். உங்களுடைய சொல்லாலும் செயலாலும் இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? சாட்சிகளாக வாழணும். இது ரொம்ப முக்கியம். சாட்சின்னு சொன்னாலே அது உண்மைக்கு தான், பொய் சாட்சிக்காக கிடையாது. ஆகவே உண்மையின் சாட்சிகளாக வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.